2025 ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையவே உச்ச நிலையில் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை அமையக்கூடிய ஒரு பெயர்ச்சி. சனி பகவான் அலிகிரகம், ராகு பகவான் அலிகிரகம். இந்த ரெண்டு கிரகமும் அலிகிரகமாக இருக்கிறனால சனி பகவான் மீன ராசிலையும் ராகு பகவான் கும்ப ராசிலையும் பெயர்ச்சிக்கிறனால இந்த 2025 அர்த்த நாரீஸ்வரர் சொல்லக்கூடிய தன்மையுடைய, அம்பாலா பாவிச்சிருக்கக்கூடிய தன்மையுடைய, ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஒரு அர்த்த நாரீஸ்வரா இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய அமைப்பு தான் இந்த வருஷம் உச்ச நிலையில் இருக்கும். உங்களுக்கு தான் யோகம், உங்கள் வாக்கு பலிக்கும். மண்ணையோ மஞ்சளையோ தொட்டு அடுத்தவங்களுடைய துன்பம் போனுங்கிட்டு மானசீகமாக மனசார உன் வாழ்க்கை, உன் ஆசை தேவைகள் பூர்த்தியாகட்டும் சொல்லி ஒரு திருநங்கைகள் கையால் ஒரு மஞ்சளை நீ வாங்கிட்டாலே உன்னுடைய கிரகத்துக்கு உண்டான பாதகங்கள் எல்லாம் விலகி உச்ச நிலை அடையக்கூடிய தருணம் இந்த 2025 தான் உண்டு. வறுமையிலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, நோயில் இருக்க, கஷ்டம் கண்ணீர் விட்டு சாகுற நிலைமையில இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும், பல சுபகாரியங்கள் தடபட்டு இருக்கக்கூடிய தன்மை இருந்தாலும், பல சூனியங்கள் ஏவல் பில்லி சூனியங்களால குடும்பம் சின்ன பின்னமா இருக்கக்கூடிய தன்மை உடையவர்களா இருந்தாலும், அர்த்த நாரீஸ்வரன் சொல்லக்கூடிய அரவாணிகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க, திருநங்கைகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு ஒரு தாம்பல தட்டுல ஒரு புடவை, மஞ்சள், குங்குமம், வளையல், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தன்னால் முடிஞ்ச 100 500 1000 ஒரு தட்சணை, மஞ்சள் ஒரு சின்ன தொன்னையில் மஞ்சள் போட்டு ஒரு தொன்னையில் குங்குமம் வச்சு அதை அப்படியே அவங்க கையில் கொடுத்து, மஞ்சளை இப்படி கன்னத்தில் பூசி குங்குமத்தை இப்படி வச்சு, முடிஞ்சா அவங்க பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு என்னை மனசார வாழ்த்தி கொடுமா, எனக்கு இதுதான் கஷ்டம்னு சொல்லி அந்த அர்த்த நாரீஸ்வரர் சொல்லக்கூடிய திருநங்கைகள் கிட்ட இந்த தாம்பலத்தை கொடுத்து அவங்களுடைய வாக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். ஏன்னா 2025 சனீஸ்வர பகவான் மீன ராசியில தான் இருக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். ராகு பகவான் கும்பராசியில் இருக்கிறனால அதுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த 2025 அர்த்த நாரீஸ்வரர் சொல்லக்கூடிய திருநங்கைகளுடைய வாக்குத்தான் பலிக்கும். இத்தனை நாளா துன்பத்துல துயரத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த திருநங்கைகளுடைய வாழ்க்கை தரமும் உயரும். நீங்க தான் இனிமே கோயில் கட்ட போறீங்க, தானம் பண்ண போறீங்க, தவம் பண்ண போறீங்க, மக்களை அரவணைச்சு அன்பா பண்பா அரவணைச்சு 4 வார்த்தை சொல்லக்கூடிய தன்மைகள் 2025 உங்களுக்கு தான் உண்டு. அதனால துன்பப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க யாரா இருந்தாலும் அர்த்த நாரீஸ்வரர் சொல்லக்கூடிய திருநங்கைகளுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, அவங்க கிட்ட வழிமுறை பண்ணுங்க. அவங்க கையால் குண்டு மஞ்சள் ஒரு 5 குண்டு மஞ்சள் கொடுத்து அதில் ஒரு மஞ்சளை வாங்கி உரசி நெத்தியில் வச்சிங்கன்னா சுபகாரியம் நடக்கும். நோயில் கிடக்கிறவன் உரசி அப்படி நாக்கில் வச்சா நோய் போயிடும். இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் அர்த்த நாரீஸ்வரர் சொல்லக்கூடிய திருநங்கைகளுடைய அமைப்பில் இந்த வருஷம் சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் உச்ச நிலையில் இருக்கிறாங்க. உங்கள் கவலைகள்லாம் போகணும்னா கோயிலுக்கு போங்க. கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன ஒரு வழிபாட்டை பண்ணுங்க, உங்கள் பிரச்சனைலாம் சால்வ். இப்படி திருநங்கைகள் வழிபாடுகளும் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமையில வரும். குருவிக்காரங்கன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சனி பகவான் அவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். அதனால தான் இன்னும் அவங்க டேட்டியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு ரோட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சனி பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலைமையில் வந்தால் தான் யோகக்காரங்க. அவங்களுக்கு இந்த குருவிக்காரங்களுக்கு ஏதாவது பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்க, கோயிலில் இருப்பாங்க, எங்கேயாவது பாசிமணி ஊசிமணி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள வணக்கம் சொல்லி அவங்களுக்கு ஒரே ஒரு புடவை, ஆணாக இருந்தால் ஒரு வேஷ்டி, பொதுவாக ஒரு புடவை, வெத்தலைப்பாக்கு, மஞ்சள், குங்குமம், இப்படி வளையல் வச்சு 5 குண்டு மஞ்சள் வச்சு அவங்களுக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் தட்சணை கொடுங்க. மானசீகமாக மனசார வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்து தான் உங்கள் வாழ்க்கையில் உச்சநிலை கொடுக்கும். சோறு போனாலும் சோறு கொடுக்கலாம்,
ஏன்னா அவங்க அவங்களுடைய வாக்கு பலிக்கும், சொல்லு பலிக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வேணும்னு சொல்லக்கூடிய தன்மை உடையவங்க. அப்படி கோயில் வாசலில் எங்கேயாவது உட்காந்துருக்கக்கூடிய குருவிக்காரங்களுக்கு ஒரு தாம்பலத்தில் வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், ஒரு நல்ல ஒரு 300 ரூபாயில் ஒரு புடவை, இப்படி ஒரு புடவை வச்சு ஏதாவது பழங்கள் வச்சு 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா காசை வச்சு, அம்மா இதை வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவங்க சொல்லுவாங்க, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், உன் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும், நீ மகராசியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அடிமனத்துலேருந்து அன்பாக சொல்லக்கூடியவங்க இந்த குருவிக்காரங்க. இப்படி அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுடைய அமைப்பு, பேச்சு தான் நம்ம வாழ்க்கையை உச்சநிலையில் கொடுக்கும். இப்படி சின்ன 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 பரிகாரங்கள் பண்ணவே நீங்கள் ஜோசியம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நோய் வராது, பயம் வராது, கஷ்டங்கள் வராது. இந்த மாதிரி சூட்சம வழிபாடுகள், நிறைவான வழிபாடுகள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். இந்த நெல்லிக்காய் பரிகாரம் எப்படி உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது, அந்த மாதிரி இது ஒரு சின்ன பரிகாரம். வாழ்க்கையில் மேன்மை அடையினா குட்டி 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 பரிகாரம் தான் பழிச்சுக்கிட்டு இருக்கோம். குறையில்லாமல் அவங்கவுங்களுக்கு வேலை வெட்டி, நல்ல படிப்பு, நல்ல வேலை, திருமணம், குழந்தை, கல்யாணம், ஏக்கங்கள் என்னென்ன இருந்தாலும் அந்த குருவிக்காரங்களுக்கு கொடுங்க. அர்த்த நாரிசு சொல்லக்கூடிய அரவாணிகளுக்கு கொடுங்க. யோகங்கள் தெளிவாக இருப்பீங்க, மாற்றங்களே ஏற்படும். புடவை வச்சு ஏதாவது பழங்கள் வச்சு 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா காசை வச்சு, அம்மா இதை வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி கொடுங்க. அவங்க சொல்லுவாங்க, உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளை குட்டிங்க நல்லா இருக்கணும், உன் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும், நீ மகராசியாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு அடிமனத்துலேருந்து அன்பாக சொல்லக்கூடியவங்க இந்த குருவிக்காரங்க. இந்த மாதிரி சூட்சம வழிபாடுகள், நிறைவான வழிபாடுகள், அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அன்பு நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும். இந்த நெல்லிக்காய் பரிகாரம் எப்படி உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்குது, அந்த மாதிரி இது ஒரு சின்ன பரிகாரம். வாழ்க்கையில் மேன்மை அடையினா குட்டி 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 பரிகாரம் தான் பழிச்சுக்கிட்டு இருக்கோம். குறையில்லாமல் அவங்கவுங்களுக்கு வேலை வெட்டி, நல்ல படிப்பு, நல்ல வேலை, திருமணம், குழந்தை, கல்யாணம், ஏக்கங்கள் என்னென்ன இருந்தாலும் அந்த குருவிக்காரங்களுக்கு கொடுங்க. அர்த்த நாரிசு சொல்லக்கூடிய அரவாணிகளுக்கு கொடுங்க. யோகங்கள் தெளிவாக இருப்பீங்க, மாற்றங்களே ஏற்படும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இடையூறுகள் இல்லாமல், இன்னல் இல்லாமல் சுபகாரியங்கள் நடந்து நல்லபடியாக நடக்க வடபழனி முருகனுடைய அனுகிரகமும், என் தாய் சமயபுரத்தம்மா மாரியம்மாவுடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். எல்லாம் நிறைவாகட்டும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்கட்டும். சிவாய நம.